கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஸ்தோத்திர பலியிடணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், பரிசுத்த பிதாவே சோத்திரம், பரலோக தெய்வமே சோத்திரம், அன்பின் ஆண்டவரே சோத்திரம், நேற்று மீண்டும் என்று மாறாதவரே சோத்திரம், அதுவல்ல ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலினா என்னென்னா, நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியம்தான் ஸ்தோத்திர பலி. இப்போ கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை போய் நாம் நம்முடைய நண்பர்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நாம் கர்த்தர் செய்திருக்கிற நன்மையை நாம் விளக்கி சொல்கிறோம். பார்த்தீங்களா, அதுதான் ஸ்தோத்திர பலி. சோத்திரம் 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 சொல்லிகிட்டு இருக்கிறது ஸ்தோத்திர பலி இல்லை. இன்றைக்கி 1000 ஸ்தோத்திர பலி, 1,00,000 ஸ்தோத்திர பலிங்கிறாங்க. அது இல்லை ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கர்த்தரை மகிமைப்படுத்தும். சரி, இப்போது நம்ம ஒரு ஃபாதரை போய் பார்க்குறோம், அல்லது ஒரு ஆயர் பெருமக்களை பார்க்குறோம், ஒரு பாஸ்டரை பார்க்குறோம், அல்லது ஒரு ஊழியக்காரரை பார்க்குறோம். பார்த்த உடனே நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படி சொல்கிறோம். அப்போ என்னென்னா, அந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நாம் அவர்களுக்கு மரியாதை கொடுக்குறோன்னு அர்த்தம். அதாவது ஸ்தோத்திரம் செய்வதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளணும். எப்படின்னா, அவர்களை கனப்படுத்துகிற ஒரு காரியம். பாஸ்டரையும் சரி, ஊழியக்காரரையும் சரி, அல்லது ஃபாதர், மற்ற யாரை பார்த்தாலும் சரி, அல்லது வயசில் பெரியவங்களை பார்த்தா நம்ம ஸ்தோத்திரம் எதுக்கு சொல்கிறோன்னா, அவர்களை நாம் கனப்படுத்துகிறோம், அவர்களை நாம் மதிக்கிறோம், அவர்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நாம் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு இதை செஞ்சார், நான் இப்படி இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னை அர்ப்பணித்து ஆண்டவரோட சமூகத்தில் நான் ஒவ்வொரு நாளும் அழுது அவரிடத்துல கேட்டப்போ அவர் எனக்கு இதை செஞ்சு கொடுத்தாரு, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுவிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரு, நான் படிப்பில் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு, இப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நம்முடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கு நாம் சொல்கிறோம். பார்த்தீங்களா, அதுதான் அவரை மகிமைப்படுத்துகிற காரியம். அதாவது ஆண்டவர் சொல்கிறார், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளை, ஆண்டவர் செய்திருக்கிற விஷயங்களை நாம் சொல்கிறப்போ நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன் அப்படின்னா, தவறான வழியில் போகாமல், கேடுள்ள வழிகளில் போகாமல், தவறான நண்பர்களிடத்தில் சேராமல், நல்ல ஒரு கர்த்தருக்கு பயந்து கர்த்தரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த நல் மனிதர்களோடு சேர்ந்து வேதம் நமக்கு காட்டுகிற வழியில் நாம் பயணிக்கிற போது நம்முடைய வழி செவ்வையான வழியாக இருக்கும். அதில் முரண்பாடு இருக்காது, அதில் பிரச்சனைகள் இருக்காது, அதில் பாடுகள் இருக்காது, அதில் நம்ம ஏமாற்றம் இருக்காது, இதெல்லாம் எதுவும் இருக்காது. ஏன்னா நம்முடைய பாதை செவ்வையானதாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட பாதையில் நம்ம பயணிக்கிறப்போ பிதாவாகிய தேவனுடைய ரட்சிப்பை நமக்கு காண்பிப்பார் ஆண்டவர். அன்பானவர்களே, நாம் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். முதலாவது ஸ்தோத்திர பலி, அதாவது ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் சொல்லி அவரை மகிமைப்படுத்தணும். ரெண்டாவது, நம்முடைய வழிகளை நாம் செவ்வைப்படுத்தணும். அப்போ நாம் கடவுளின் பிள்ளைகளாக நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, வெறும் ஆசீர்வாதம் என்கிற ஒரு வார்த்தை சொல்லுவதனால் மட்டுமே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு விட முடியாது. நாம் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்களை செய்கிற போது மட்டும்தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை, நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா காரியங்களையும், ஆண்டவரே, நன்மையான காரியங்களையும் நாங்கள் இந்த உலகத்தில் எங்கள் நண்பர்களுக்கும் எங்கள் உறவினர்களிடத்திலும் எடுத்து சொல்லி நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடந்து நீர் காட்டுகிற வழியில் நாங்கள் பயணித்து எங்களுடைய பாதைகளை செவ்வையாக்கி நீர் கொடுக்கிற அந்த பரிசுத்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இந்த நாள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.